கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம ரிவிஷன் வகுப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் ரிவிஷன் வந்து கொண்டு போகிறோம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் படிக்கிறதுக்கு மைண்டு ஃப்ரீயாக இல்லையோ, எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவோட தொடர்ச்சியாக படிங்க, நிச்சயமாக எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். நம்ம கிளாஸ் ரிவிஷன் கிளாஸோடு சேர்த்து உங்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல். சரிங்களா? சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வரலாறு, புவியியல், பொருளாதாரம், குடிமியல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? வரலாறை வந்து போன வகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த வகுப்பில் நம்ம முழுக்க வரலாறுலேருந்து சில கேள்விகளையும் ரிவிஷன் பர்பஸுக்காக, அடுத்ததாக புவியியல், பொருளாதாரம், குடிமியல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய 5 நிமிஷம் உங்களுக்கு முழுமையாக ரிவிஷன் கொடுத்துட்டு அடுத்தது கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் 70 கேள்விகள் இருக்க போகுது. இந்த 70 கேள்விக்கு நீங்கள் எத்தனை கேள்வி சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, 7வது வரலாறு. 7வது வரலாறுன்னு சொல்லும்போது முழுக்க உங்களுக்கு இடைக்கால இந்தியா தான் போகுது. சரிங்களா? இடைக்கால இந்திய வரலாறு. இடைக்கால இந்திய வரலாறு எங்கே சார் தொடங்குது அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பில் தொடங்குது. முதல் படையெடுப்பு 712 நடக்குது. முகமது பின் காசிம் அப்படின்றவர் தாகிரை வீழ்த்தி சிந்து பகுதியை கைப்பற்றார். 2வது படையெடுப்பு அப்படின்றது கஜினி மாமுதுவால் தொடங்கப்படுது. சரிங்களா? கஜினி மாமுது இவர் என்ன பண்ணுறாரு, 17 முறை படையெடுத்துட்டு வர்றாரு. 17 முறை படையெடுப்பு. அதில் முக்கியமான படையெடுப்பு சோமநாதர் கோயில் படையெடுப்பு 1025, கிபி 1025. இதுக்கப்புறம் வரவர் தான் முகமது கோரி. 1191 1192 2 படையெடுப்பை மேற்கொள்றாரு. தரைன் போர்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுல வந்து பதிவாகுது. முதல் தரைன் போர், 2ஆம் தரைன் போர். 2ஆம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ சௌஹானை தோற்கடிச்சு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சியை நிறுவுவது யார் அப்படின்னா முகமது கோரி நிறுவுறார். இந்த முகமது கோரி தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக்க இந்திய பகுதிகளுக்கு ஆட்சியாளராக நியமிச்சுட்டு போயிட்டு திரும்ப வரார். வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு ராஜபுத்திர மன்னனை தோற்கடிச்சிட்டு போகிற வழியில் இறந்துடுறார். இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடியது டெல்லி சுல்தானியம் 5 வம்சங்களால் ஆளப்படுது. வம்சம் அப்படின்னா வழி வழியாக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, 5 வம்சம்: அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் நம்ம பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மன்னர்களை பார்த்தோம், அவங்களுடைய படையெடுப்புகளை பார்த்தோம், அவங்களுடைய கட்டிடக்கலை சிறப்புகளை பார்த்தோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, கடைசியா இருக்கக்கூடிய லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்துல 1526 பாபர் அப்படின்றவர் மத்திய ஆசியாவில் பர்கானா பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர். நாடு இல்லாம சுத்திட்டு வரார். அவரை வந்து இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வருமாறு இப்ராஹிம் லோடியோடைய மாமனார் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அவர் வரார். வெறும் 12,000 வீரர்களை கொண்டு இப்ராஹிம் லோடி படையில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் படை வீரர்களை வந்து தோற்கடிக்கிறார். இது வரலாறுல பானிபட் போர் அப்படின்னு சொல்றோம். முதல் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு பாபர் இந்தியாவில் நிறுவக்கூடிய வம்சம் முகலாய வம்சம். இதுக்கப்புறம் முகலாயர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முகலாய சாம்ராஜ்யம். பாபர் வந்து வரிசையாக படையெடுத்து முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவாக்குறாரு. ஆக்ராவை தலைநகராக கொண்டு அவருடைய ஆட்சின்றது தொடங்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வரலாறுல முகலாயர்களை பற்றி தான் பார்ப்போம். முகலாயர்கள் அப்படின்னு சொல்லும்போது 6 பெரிய முகலாயர்கள் இருக்கிறாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி 6 பெரிய முகலாயர்கள் நம்ம பார்ப்போம். அவங்களுடைய ஆட்சியில் நடந்த சிறப்புகள், அவங்களோட நிர்வாக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு பேரலா மராத்தியர்கள் இருந்தாங்க. எப்போ அவுரங்கசீப் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மராத்தியர்களுடைய எழுச்சின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய எழுச்சின்றது ஆரம்பிக்குது. இதை நம்ம பார்த்துருப்போம். அவுரங்கசீப் மறைவுக்கு அப்புறம் மராத்தியர்கள் எழுச்சி பெறாங்க. மராத்தியர்களுடைய எழுச்சின்றது முகலாயர்களுக்கு வீழ்ச்சியாக மாறுது. சரிங்களா? சிவாஜியோடைய தலைமையில் மராத்தியர்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் சாம்ராஜ்யத்தை நிறுவுறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து
8 அமைச்சர்களை கொண்ட அவையை வச்சிருப்பார். அதுக்கு பேர் என்ன? அஷ்டப்பிரதான். அதில் வந்து பேஷ்வாக்கள் முதல் மந்திரியாக இருக்கிறாங்க. பிற்காலத்தில் ஷாஹு அப்படின்ற மன்னனுக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் தான் ஆட்சி செய்வாங்க. இந்த பேஷ்வாக்களும் ஒரு கட்டத்தில் வலிமை குறைந்து போகிறாங்க. பாருங்க, வரலாறுல 1761 மூன்றாவது பானிபட் போர் நடக்குது. சரிங்களா? மூன்றாவது பானிபட் போர் நடக்குது. இதுக்கு முன்னாடியே இரண்டாவது பானிபட் போர் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அக்பருடைய காலத்தில் 1556 இரண்டாவது பானிபட் போர் முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ மூன்றாவது பானிபட் போர். இந்த மூன்றாவது பானிபட் போரில் முகலாயர்களும் மராத்தியர்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. நான் ஆப்போசிட்ல அகமது ஷா அப்தாலி இருப்பார். அகமது ஷா அப்தாலியோடைய வெற்றின்றது முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் வீழ்ச்சியாக மாறுது. சரிங்களா? இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முகலாயர்களும் மராத்தியர்களும் ஒன்றும் இல்லைன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய விரிவாக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. வணிகத்தை தாண்டி அவங்க விரிவாக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். பேரலாக பக்தி இயக்கத்தை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு பேரெல்லாம் தென்னிந்திய அரசுகளையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தென்னிந்திய அரசுகள் பார்ப்போம், விஜயநகர பேரரசுகள் பார்த்தோம், பாமினிய பேரரசுகள் பார்த்தோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புவியியல் அப்படின்னு சொல்லும்போது 6வது புவியியலில் நம்ம கோள்களை பற்றி பார்த்துருப்போம். நம்மளுடைய பூமியோடைய அமைவிடம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ பூமியில் நம்ம இந்தியா எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7வதுல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பூமி கோள வடிவத்தில் இருக்கா? இந்த கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பூமியை வந்து நம்ம 3 பகுதியாக பிரிக்கிறோம். மேலேடு அப்படின்றத சியாலால் ஆனது. மேலேடு, கவசம், கருவம்னு பிரிக்கிறோம். சரிங்களா? மேலேடு, கவசம், கருவம்னு பிரிக்கிறோம். மேலேடு அப்படின்றது சியால் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சியால். அடுத்தது சிமா, சிலிகான் ப்ளஸ் மெக்னீசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைஃப், நிக்கல் ப்ளஸ் ஃபெரஸ், நிக்கல் ப்ளஸ் இரும்பு. சரிங்களா? அப்போ மேலேடு அப்படின்றது 1% தான் இருக்கும். கவசம் அப்படின்றது 84% இருக்கும். கருவம்ன்றது 15% இருக்கும். இதுதான் பூமியோடைய கொள்ளளவு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். 6வது அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பேரண்டத்தை பற்றியும் சூரிய குடும்பத்தை பற்றியும் நம்ம பூமி, சரிங்களா, அதனுடைய துணைக்கோள், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம். முதல் நிலை நிலத்தோற்றம் அப்படின்றது பெருங்கடலும் பெருங்கண்டமும். 2ஆம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது சரிங்களா பீடபூமி, சமவெளி, மலைகள். 3ஆம் நிலை நிலத்தோற்றம்ன்றது பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள். இதெல்லாம் நம்ம வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம்னு சொல்கிறோம். பூமியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க, நிலப்பரப்பின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. கண்டனா எப்படிப்பா இருக்கும்? பெருசாக இருக்கும். பெருங்கடலும் பெருசாக இருக்கும். சரிங்களா? மலைகளும் பீடபூமியும் அதை விட சின்னது, பள்ளத்தாக்குகளும் கடற்கரைகளும் அதை விட சின்னது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம், நிலத்தை வந்து பிரிக்கிறோம். முதல் நிலை நிலத்தோற்றம், 2ஆம் நிலை தோற்றம், 3ஆம் நிலை நிலத்தோற்றம்னு பிரிப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதை தவிர்த்து ஆசியாவை பற்றியும் ஐரோப்பாவை பற்றியும் படிச்சிருப்பீங்க. சில முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ 7வதுன்னு சொல்லும்போது நம்ம பூமியோடைய உள் அமைப்பை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? மேலேடு, கவசம், கருவம், இதிலிருந்து கேள்விகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூமின்றது தட்டுக்களால் ஆனது. பூமின்றது பல்வேறு வகையான தட்டுக்களால் ஆனது. இந்த தட்டுக்களுக்கெல்லாம் இயக்க சக்தியை கொடுக்கக்கூடியது பூமிக்கு உள்ளார இருக்கக்கூடிய வெப்பசக்தி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இயக்க சக்தியை கொடுக்குது. இப்போ தட்டுக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது மடிப்பு மலைத்தொடர்கள் உருவாகுது. சரிங்களா? நம்ம இன்னும் பார்ப்போம், 10th போய் பார்ப்போம். சரிங்களா? டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு யுரேசியன் நிலமும் அந்த கோண்டோனா நிலப்பகுதியும் ஒன்றோடு ஒன்று மோதி இடையில இருந்த டெத்திஸ் கடல் அப்படின்றது மடிக்கப்பட்டு மடிப்பு மலைத்தொடராக தோன்றியது தான் இமயமலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஆரவல்லி மலைத்தொடர்ன்றது இந்தியாவுடைய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இமயமலை அப்படின்றது இந்தியாவுடைய இளமையான மடிப்பு மலைத்தொடர். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ இது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நில தோற்றங்களை நம்ம பார்க்கலாம். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், இதை பற்றிலாம் பார்ப்போம். சுற்றுலா ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு நம்ம 7th ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றுலா இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக சுற்றுலாவில் இருந்தால் உங்களுக்கு கேள்வி இருக்கும். சரிங்களா? கலாச்சார சுற்றுலா, சமய சுற்றுலா, சரிங்களா, பொழுதுபோக்கு சுற்றுலா, கோளை வாழிடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய சுற்றுலா, அந்த மாதிரி நம்ம பல வகையான சுற்றுலாக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சுற்றுலான்னு சொன்னால் எங்கே போவீங்க? கோவிலுக்கு போவீங்க. சரிங்களா? கோவிலுக்கு போவோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? மலை வாழிடங்களுக்கு போவோம், கடற்கரைகளுக்கு போவோம். புரியுதுங்களா? அப்போ சுற்றுலான்னு சொல்லும்போது இதுதான். அப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைகள் எங்கே இருக்குது, அதோடைய சிறப்புகள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடங்கள் எங்கே இருக்குது, தமிழகத்தில் முக்கியமான மலை வாழிடங்கள் இருக்குது. அடுத்து சுற்றுலான்னு நீர்வீழ்ச்சிக்கு போவோம் இல்லையா? நீர்வீழ்ச்சிக்கு போவோம். அப்போ நீர்வீழ்ச்சிகள்லாம் எங்கெங்கே இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சுற்றுலாவில் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வளங்கள்ன்ற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். வளங்கள் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளமும் இருக்குது, புதுப்பிக்க இயலாத வளமும் இருக்குது. சரிங்களா? அப்போ 6th சொல்லியிருப்பாங்க வளங்களை பற்றி காந்தியடிகள் என்ன சொன்னார். வளங்கள் அப்படின்றது மனிதனுடைய தேவைக்கு தான், பேராசைக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பார். இந்த கூட்டம் அங்கே படிச்சிருப்பீங்க. அங்கே வந்து சிம்பிளாக வளங்கள்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பிரீஃபாக படிக்க போகிறோம். வளங்கள்னாலே கனிமங்கள்,
மனித வளம், பல வகையான வளங்கள் இருந்தாலும் நம்ம கனிமங்களை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க போகிறோம். கனிமங்கள் என்னென்னப்பா? நிலக்கரி, தங்கம், வைரம், இரும்பு, செம்பு, சரிங்களா? அடுத்த நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு எல்லாமே கனிமங்கள் தான். எல்லாமே கனிமங்கள் தான். நம்ம பூமியில் கிடைக்கக்கூடியது எல்லாமே கனிம பொருட்கள் தான். கரிம பொருட்கள்னால் இயற்கையாக கிடைக்கக்கூடியது, சரிங்களா? கரிம பொருட்கள்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. புரியுதுங்களா? ஓகே, இந்த கான்செப்டோடு அப்படியே வாங்க. முக்கியமான கேள்விகள்லாம் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை. அதையுமே வந்து 7th நம்ம படிப்போம். பேரிடர் மேலாண்மை என்ன சார்னா, மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள்லாம் இருக்கும், வெள்ளம் இருக்கும், சுனாமி, இதை பற்றிலாம் நம்ம வந்து இதில் வந்து படிச்சிருப்போம், சரிங்களா? அப்போ நம்ம சுனாமி அப்படின்றது எப்போ தாக்குது? 2004 தாக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 2005 நம்ம தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை ஏற்படுத்தியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் படிச்சுப்பீங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது குடிமியல்னு சொல்லும்போது ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சமத்துவம்னா என்ன, மாநில அரசுனா என்ன, சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்படியே நம்ம கேள்விகளை பார்த்துக்கிட்டே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, சோழ அரசர்கள் வழங்கிய நிலக்கொடைகள், சரிங்களா? நிலக்கொடைகளை சரியாக பொறுத்துக. அப்போ சோழர்கள் பல்வகையான நிலக்கொடைகளை கொடுத்தாங்க, அதை வந்து நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க. பிராமணர் அல்லாதோருக்கு வேளாண் வகை நிலம், கல்வி நிலையங்களுக்கு சாலபோகம், பிராமணர்களுக்கு பிரம்மதேயம், சரிங்களா? பிரம்மதேயம், கோவில்களுக்கு தேவதானம், சமண சமய நிறுவனங்களுக்கு பள்ளி சந்தம், சரிங்களா? இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிபி 1420 விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, டோமிங்கோ பயஸ் நுனிஸ், இவங்களும் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இத்தாலிய பயணி கிடையாது, சரிங்களா? இவங்க இத்தாலிய பயணி கிடையாது. அடுத்தா பாருங்க, நிக்கோலோ கேண்டி அப்படின்றவர் தான் இத்தாலிய பயணி. இபன் பதுதா அப்படின்றவர் மொரோக்கா நாட்டு பயணி, சரிங்களா? ரிக்லா அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாரு. இப்போ மார்கோ போலோ அப்படின்றவர் பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்திருப்பாரு. பாண்டிய நாட்டில் சதி அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் வந்து தன்னுடைய பயணத்தில் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய அரசுன்றது செல்வ செழிப்பானது அப்படின்றதையும் அவருடைய பயணத்தில் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்போ சோழர்களுடைய காலம் தான் பக்தி இலக்கியங்களின் காலம், சரிங்களா? அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரும் சோழர்கள் தான். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரும் சோழர்கள் தான். இப்போ உங்களுக்கான கேள்வி சரியாக தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம்னு சொல்கிறோம் அப்படின்ற கேள்வி, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சோமநாதர் கோயிலை கஜினி எப்போ கொள்ளடிச்சார்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் முகமது பின் காசிமாக இருக்கட்டும், சரிங்களா? முகமது பின் காசிமாக இருக்கட்டும், கஜினி மாமுதுவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய நோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய செல்வங்களை கொள்ளடிச்சுட்டு போகிறது தான். முகமது கோரி மட்டும்தான் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட படையெடுத்து வந்திருப்பார். அப்போ கஜினி மாமுது சோமநாதர் கோயிலை 1025 கொள்ளையடிச்சிருப்பார். உங்கள் ஸ்கூல் புக்கில் 1025 தான் இருக்குது. கிபி 1025 கொள்ளையடிச்சிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள், தில்வாரா அபுகுன்று எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது, சரிங்களா? அடுத்த கேள்வி, பிருத்திவிராச ராசோ என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்து பார்த்தை, சரிங்களா? சந்து பார்த்தை அப்படின்றவர் தான் பிருத்திவிராச ராசோ அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், சௌஹான் மரபினை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்ராஜ் அப்படின்றவர் தான். சிம்ராஜ் அப்படின்றவர் தான் சௌஹான் மரபினை தோற்றுவித்திருப்பார். பிருத்திவிராஜ சௌஹான் அப்படின்றவர் தான் ரொம்ப திறமையானவராக இருந்திருப்பார். கடைசியில் 1191 1192, சரிங்களா? தரையின் போரினை எதிர்கொண்டவரும் அந்த பிருத்திவிராஜ சௌஹான் தான். அடுத்தது பாருங்க, கோபாலர் அப்படின்றவர் பால வம்சத்தை தோற்றுவித்திருப்பார், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர். முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்றவர் தட்சிணமேருன்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர், சரிங்களா? முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவர் கடல் கடந்து போரிட்டவர், சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாண்டிய அரசின் செல்வ செழிப்பை பற்றி கூறும் வெனிஸ் நகர பயணி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? வெனிஸ் நகர பயணினாலே உங்களுக்கு மார்கோ போலோ தான் பாண்டிய நாட்டுடைய செல்வ செழிப்பை பற்றி சொன்ன ஒரு பயணி, சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோடி வம்சத்தில் பஹலுல் லோடி அப்படின்றவர் லோடி வம்சத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. சிக்கந்தர் லோடி அப்படின்றவர் ஆக்ரா அப்படின்ற நகரத்தை வந்து நிர்மாணிச்சிருப்பாரு. இப்ராஹிம் லோடி கடைசியாக 1526 பானிபட் போரில் தோத்து, சரிங்களா, இந்த வம்சத்தையே முடிச்சு வச்சிருப்பார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, எந்த அலைகள் அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கடந்து போகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சரிங்களா. எல் அலைகள் அப்படின்றது தான் அதிகப்படியான சேதத்தையும் ரொம்ப வேகமாகவும் போகக்கூடியது. சரிங்களா. நம்ம பார்ப்போம் பி அலைகள், எல் அலைகள், எஸ் அலைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ப்ரெஷர். சரிங்களா. ப்ரெஷர் அழுத்த அலைகள். இது வந்து மேற்பரப்பு அலைகள். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா முறிவு அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பசிபிக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அமைதி. சரிங்களா. அமைதி அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. நேற்றைய கொஸ்டினில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பசிபிக் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இடையில கேள்வி கேட்கலாம், அதுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரிவிஷனுக்கான முழு பர்பஸும் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், அந்தமான் நிக்கோபர் தீவினையும், சரிங்களா, அந்தமான் தீவினையும் நிக்கோபர் தீவினையும் பிரிப்பது எந்த கணவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10 டிகிரி கால்வாய் அப்படின்றது தான். சரிங்களா. அந்தமான் நிக்கோபர் தீவினை பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். அப்போ 6 டிகிரி கால்வாய் என்னத்தை பிரிக்குது? இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது. சரிங்களா. 8 டிகிரி கால்வாய் என்னத்தை பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் பிரிக்குது. 9 டிகிரி கால்வாய் என்னத்தை பிரிக்குதுன்னா லட்சத்தீவு மற்றும் மினிக்காய் தீவு. சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, துணையாறு என்பது ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவதுன்னு சொல்றாங்க. சரிங்களா. ஒரு முதன்மை ஆறு போயிட்டு இருக்கு, அது கூட ஒரு நீரோடை அல்லது சிற்றாறு போய் இணையுது அப்படின்னா இதை துணையாறுன்னு நம்ம சொல்றோம். கரெக்டு தானப்பா? அப்போ இது கரெக்டு தான். அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, கிளையாறு என்பது ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிஞ்சு வர்றது தான் கிளையாறு. சரியா? இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. 1, 2 இரண்டுமே சரிதான். சரிங்களா. முதன்மை ஆறுனா என்ன? முதன்மை ஆறு அப்படின்றது தனித்துவமாக போயிட்டு இருக்கிற ஆறு, அது கூட ஒரு ஆறு போய் சேர்ந்துச்சுன்னா அது துணை ஆறுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு துணையாக வந்தால் துணைன்னு சொல்கிறோமா, பிரிஞ்சு போனால் கிளைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? பிரிவது கிளை, சேருவது துணை. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது பாருங்க, ஆசியாவின் மைனர் என அழைக்கப்படும் நாடு எது? துருக்கி. துருக்கி தான் நம்ம ஆசியாவின் மைனர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும்? மங்கோலியர்கள். மங்கோலிய இனத்தை தான் ஆசிய அமெரிக்க இனம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ மக்களுடைய இனம் பாருங்கள், காக்கசாய்டு இனம் இருக்குது, நீக்ராய்டு இருக்குது, மங்கோலியர்கள் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியர்கள் இருக்காங்க. இதெல்லாம் உலகில் காணக்கூடிய இனங்கள். அதெல்லாம் நம்ம 7th புக்கில் தான் படிக்கிறோம். அடுத்து பொருந்தாத இணையை காண்க. நவம்பர் 1 உள்ளாட்சி தினமா? உள்ளாட்சி தினம்தான். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமா? கரெக்டு. ஏப்ரல் 25 தேசிய ஊராட்சி தினமா? சொல்லுங்கள். கிடையாது. ஏப்ரல் 24. அப்போ பொருந்தாத இணை அப்படின்னா இதுதான். அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா. பொருந்தாத இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, சரியான இணைன்னு சொல்லி கேட்கல. உலக தாய்மொழி தினம்ன்றது பிப்ரவரி 21. சரிங்களா. இதெல்லாம் 7th புக்கில் கொடுத்துருக்கிற முக்கியமான தினங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. அப்போ சமத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஆர்டிகல் 14 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பொது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. சரிங்களா. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15 பாகுபாட்டினை தடை செய்தல், 16 பொது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, 17 தீண்டாமை ஒழிப்பு, 18 பட்டங்கள் ஒழிப்பு. இதுதான் உங்களுக்கு வந்து சமத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு போதும். உங்களுடைய 7th புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது அப்படின்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்குது. ஒரு அரசியல் கட்சியில் குறைஞ்சபட்சம் 100 நபர்கள் இருக்கணும். சரிங்களா. அரசியல் கட்சி அதே போல் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க, அது வந்து மாநில கட்சியாக மாறிடுமானா? கிடையாது. அதை வந்து ஒரு மாநில கட்சியாவோ அல்லது தேசிய கட்சியாவோ அங்கீகரிக்கிறது யாருன்னா தேர்தல் ஆணையம் தான். இந்திய தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிக்குது. அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா. அப்போ ஒரு மாநில கட்சிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஒரு தேசிய கட்சிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு வச்சுருக்காங்க. அதை பற்றினா நம்ம வந்து 10th புத்தகத்தில் படிக்கலாம். சரிங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நேரடி மக்களாட்சி எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சுவிட்சர்லாந்து. அது என்ன சார் நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களே நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை. நம்மளாம் வந்து மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சின்னு என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து சட்டங்களை ஏற்றுறாங்க நமக்காக. ஆனால் இந்த நேரடி மக்களாட்சியில் மக்களே தங்களுடைய சட்டங்களை ஏற்றிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு பாசிபிலிட்டி. நம்மளை போல் உலகத்திலேயே பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷனை கொண்ட நாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. புரிஞ்சுதுங்களா. அதனால் இந்தியான்றது
மறைமுக மக்களாட்சி. சுவிட்சர்லாந்து வந்து நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. முதன்மை காரணினா என்னப்பா? முதன்மை காரணி நிலம் மற்றும் உழைப்பு. சரியா? இதுதான் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். முதன்மை காரணி நிலம், உழைப்பு. அடுத்து பாருங்க, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேவைத்துறை. சேவைத்துறை 54% சேவைத்துறையுடைய பங்களிப்பு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆடம் ஸ்மித்துடன் தொடர்பில்லாத கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செஞ்சவர் ஆடம் ஸ்மித். வரி விதிப்பு முறையை கொண்டு வந்தவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்ப்பா? ஜே.எம். கீன்ஸ். அப்போ இதுதான் ஆடம் ஸ்மித்து கூட பொருந்தாத ஒரு விஷயமா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோல்கொண்டா கோட்டை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் இருக்கு கோல்கொண்டா கோட்டை. சரிங்களா? வைர சந்தைக்கு பெயர் பெற்ற ஒரு கோட்டை கோல்கொண்டா கோட்டை. அடுத்து பாருங்க, விஜயநகரம் என்பதன் பொருள் என்னன்னா வெற்றியின் நகரம். இப்போ விஜயநகரத்தை வந்து 4 வம்சம் ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா? 4 வம்சங்கள் ஆட்சி செய்யுது. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம் அப்படின்னு சொல்லி துளுவ வம்சத்தில் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிருஷ்ணதேவராயரின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவைன்னு கேட்டால் அஷ்டதிக் கஜங்கள். கஜம் அப்படின்னா சிங்கம். சிங்கம் போன்றவர் கிருஷ்ணதேவராயர். புரியுதுங்களா? இதுவே அஷ்டபிரதான் அப்படின்னு கேட்டாக்கா சிவாஜி. சரிங்களா? சிவாஜி, சத்ரபதி சிவாஜியோடைய அமைச்சரவைக்கு பேர் அஷ்டபிரதான். 2 அமைச்சரவையிலையும் 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. 2 அமைச்சரவையிலையும் எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க? 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அஷ்டபிரதான்ல முதல் மந்திரி தான் பேஷ்வாக்கள். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, செங்கோட்டை லால் குயிலா அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டை 1639 கட்டப்பட்டது. இது யார் கட்டினாங்கன்னு தான் உங்களுக்கு கொஸ்டின். இது யார் கட்டினாங்கன்னு தான் கொஸ்டின். ஷாஜஹான். சரிங்களா? கட்டிடக்கலையின் இளவரசர்னு அழைக்கக்கூடிய முகலாய அரசர். சரிங்களா? 6 பெரிய முகலாயர்களை மிகவும் சிறந்தவர். முகலாய சாம்ராஜ்யத்திலே மிகவும் சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஷாஜஹான். சரிங்களா? ஷாஜஹான் தான் மிகவும் சிறந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஷெர்ஷா ஹுமாயூனுடைய அரண்மனையை அழிச்சிருப்பார். அப்போ நீங்கள் வரலாறுல அப்படியே பாருங்க, மன்னர்களுடைய அந்த வரிசை அமைப்பு. பாபர் வராரு, அடுத்ததாக ஹுமாயூன் வராரு. ஹுமாயூனுக்கும் அக்பரும் ஆட்சி செய்யறதுக்கு இடையில ஒரு 15 வருஷம் ஷெர்ஷா சூர் தான் ஆட்சி செய்கிறார். இதை வந்து நம்ம சூர் இடைவெளின்னு சொல்லுவோம். இந்த வம்சத்துடைய ஆட்சி 15 வருஷம் நடக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சூர் இடைவெளின்னு சொல்கிறோம். இவருடைய ஆட்சியில் நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள், நில சீர்திருத்தங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் அதெல்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ அக்பருக்கு முன்னோடியாக இருந்தவரே இந்த ஷெர்ஷா தான். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவர் யார்? ஹுமாயூன் தான். அவர் தான் ஆன்சர். அக்பர் கூட இதில் இல்லை. அப்போ ஹுமாயூன் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, கக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. சரிங்களா? பாபர் என்ன பண்ணுறாரு? 1526 முதல் பானிபட் போர் நடத்துகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1527. சரிங்களா? முதல் பானிபட் போர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1528 போர் தான், 1529 போர் தான். 1529 நடந்தது கக்ரா போர். இது வந்து சந்தேரி போர், இது வந்து கன்வா போர். வரிசையா போர் தான். கன்வா போர், சந்தேரி போர், கக்ரா போர்னு சொல்லி வரிசையா போர் தான். 1530 தான் பாபர் வந்து இறப்பார். அப்போ 1529ன்றது கடைசி போர். ஆனால் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1530 தான் இறக்குறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாபர் மத்திய ஆசியாவில் எந்த பகுதியின் அரசராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய ஆசியாவில் பர்கானா அப்படின்ற பகுதியை தான் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு அரசு, குட்டி அரசு, அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் பாபர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1771 3ஆம் பானிபட் போர் முகலாயர்களுக்கும் யாருக்கும் இடையில் நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி தப்புப்பா உங்களுக்கு. சரிங்களா? புத்தகத்தில் அந்த வார்த்தை இருந்தாலுமே இந்த கொஸ்டின் தப்பு. முகலாயர்களும் மராத்தியர்களும் ஒரு அணியாக இருப்பாங்க. சரிங்களா? இதில் முகலாயர்கள் வந்து மராத்தியர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அகமது ஷா அப்தாலி. சரிங்களா? அகமது ஷா அப்தாலி அப்படின்ற ஒரு ஆப்கானிய மன்னனை எதிர்த்து போரிட்டு அதில் இந்த அகமது ஷா அப்தாலி வெற்றி பெறாரு. இந்த மராத்தியர்கள் முகலாயர்கள் தோல்வி அடைகிறாங்க. சரிங்களா? இதனால தான் ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு இருந்து இவங்களுடைய வலிமை இவ்வளவு தான், நம்ம வந்து இதுக்கப்புறம் வணிகத்தை தாண்டி, வர்த்தகத்தை தாண்டி நம்மளுடைய அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம், வரி வசூலிக்கிற முறையெல்லாம் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அவங்க வந்து வரி வசூலிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளை கைப்பற்றுகிறார்கள். நம்ம 8வது புத்தகத்தில் படிப்போம். சரிங்களா? வர்த்தகத்திற்காக வந்தவர்கள் வர்த்தக மையங்களை எங்கே அமைக்கிறாங்க பிற்காலத்தில். சரிங்களா? அவங்களுக்குள்ளாரே போட்டி நிறைய நடக்கும். பார்ப்போம் இல்லையா? போர்ச்சுகீசியர்கள் பார்ப்போம். சரிங்களா? டச்சுக்காரர்கள் பார்ப்போம், ஆங்கிலேயர்கள் பார்ப்போம், டேனியர்கள் பார்ப்போம், பிரெஞ்சுக்காரர்கள் பார்ப்போம். இதில் பெர்டா போரோட டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம்ன்றது முடிஞ்சிருது. சரிங்களா? இந்தோனேஷியாவில் அம்பாயினா அப்படின்ற ஒரு தீவில் ஒரு படுகொலை நடக்கும். அந்த படுகொலைக்கு அப்புறம் பெர்டா போர், அந்த போரோட டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் முடிஞ்சிடும். போர்ச்சுகீசியர்கள் மதமாற்றும் கொள்கையை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க.
அதனால் அவங்க அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இந்தியாவை ஆட்சி செய்யணுன்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. போர்ச்சுகீசியர்களும் போயிட்டாங்களா. டேனிஷ்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொரம்பூர் சரிங்களா, சொராம்பூர் அப்படின்றத இந்தியாவுக்கு தலைநகராகும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டானன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடியை வந்து தலைநகராக கொண்டு தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுமே வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தெல்லாம் விரிவுபடுத்த மாட்டாங்க சரிங்களா. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சிங்களா. கடைசியில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் போட்டியே. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தான் போட்டியே. பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையாக இருக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் வலிமை குறைந்து தான் இருக்கிறாங்க சரிங்களா. அங்கே இங்கிலாந்தில் நடக்குது போர், ஐரோப்பாவில் நடக்குது போர், அதுக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன், அதுக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் 2 பகுதிகளாக பிரிஞ்சிருப்பாங்க, 2 பார்ட்டாக பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளார சண்டை பிடிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு ஆங்கிலேயர்களும் இன்னொருத்தருக்கு பிரெஞ்சுக்காரர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிரிட்டிஷ், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு பீப்புள்ஸ், இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மறைமுகமான போர் நடக்குது. கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு நம்ம படிப்போம். முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். இந்த கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுறாங்க. 3 கர்நாடக போர்லையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று தென்னிந்தியாவில் வருவாய் சரிங்களா, வரியை வசூலிக்கிற உரிமையை வந்து பெறுறாங்க. இதுக்காக தான் தென்னிந்திய கிளர்ச்சிகள் நடைபெறுது. பார்ப்போம், வரலாறு நம்ம பார்ப்போம். 8வது புத்தகத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ 7வது புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கே அமைந்திருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கமுதி சரிங்களா, கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், உலகில் நிலக்கரி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சீனா சரிங்களா, சீனா தான். அப்போ இந்தியாவில் எங்கே சார் அதிகமாக நிலக்கரி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் சரிங்களா. நம்ம தமிழகத்தில் நெய்வேலியில் நிலக்கரி கிடைக்குது, பழுப்பு நிலக்கரி, ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. இந்தியாவில் மைக்கா உற்பத்தி முன்னணி வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மைக்கா உற்பத்தினாலே ஆந்திர பிரதேசம் தான். கர்நாடகாவில் உங்களுக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடியது சுண்ணாம்புக்கல் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீர்வீழ்ச்சிகளுடைய பட்டப்பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சின்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு கேரளாவில். அந்த நீர்வீழ்ச்சியை தான் இந்தியாவுடைய நயாகரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ நோக்காலி நீர்வீழ்ச்சி அப்படின்றது மேகாலயாவில் இருக்கு, தடையின்றி கீழே விழக்கூடிய நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி அப்படின்றது ஆந்திராவில் இருக்குது, மருத்துவ குணங்கள் நிறைந்த நீர்வீழ்ச்சி. தாழியாறு நீர்வீழ்ச்சின்றது நம்ம தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, குதிரைவால் போன்ற அமைப்புடைய நீர்வீழ்ச்சி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஷில்லாங் அப்படின்ற மலை வாழிடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேகாலயாவில் இருக்கு சரிங்களா. ஷில்லாங் அப்படின்ற மலை வாழிடம் மேகாலயாவில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலமைச்சராக இருந்தாலும் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கக்கூடியவர் யாருன்னா ஆளுநர் தான் நியமிக்கிறார். அடுத்த கொஸ்டின், மாநில சட்ட மேலவை உறுப்பினர் சரிங்களா, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா 30 வயது. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகில இந்திய வானொலி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1936 தான் தொடங்கப்படுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சீக்கியர்கள் தங்களின் முதல் குருவாக கருதியது யாரை அப்படின்னா குரு நானக்கை தான் சீக்கியர்கள் தங்களுடைய முதல் குருவாக கருதுகிறார்கள். அடுத்த கொஸ்டின், வைணவ அடியார்கள் 12 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டாள் சரிங்களா. சூடி கொடுத்த சுடர்கொடியே அப்படின்னா ஆண்டாள் தான். இவர் எழுதின புத்தகங்கள் 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவையை இயற்றியது ஆண்டாள், திருப்பாவை. அடுத்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. இந்த 2 நூல்களின் ஆசிரியர் யாருன்னா ஆண்டாள். அப்போ வைணவ அடியார்கள் அப்படின்னும் போது 12 பேர் பார்க்குறோமா. சைவ அடியார்கள் எத்தனை பேர்னா 63 நாயன்மார்கள். அப்போ இவங்க வந்து ஆழ்வார்கள்னு சொல்கிறோம், அவங்கள வந்து நாயன்மார்கள்னு சொல்கிறோம். இந்த 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டு சரிங்களா நாதமுனியால் தொகுக்கப்பட்டது தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 63 நாயன்மார்களால் பாடப்பட்டு 11 திருமுறைகளாக நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிறாரு. 12வது திருமுறை அப்படின்றது பெரியாழ்வாருடைய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் சரிங்களா, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விசிஷ்டாவைதம் என்ற தத்துவத்தை போதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அத்வைத கோட்பாட்டை போதித்தவர் ஆதிசங்கர் என்ற சங்கராச்சாரியார் போதிப்பார். விசிஷ்டாவைதத்தை போதித்தவர் ராமானுஜர் அப்படின்றவர் தான் உங்களுக்கு விசிஷ்டாவைதத்தை போதித்தவர். அடுத்த கொஸ்டின், மகேந்திரவர்ம பல்லவன் முதல் குடைவரை கோவில் கட்டுறான், அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. மண்டகப்பட்டு குடைவரை கோவில் சரிங்களா. அடுத்து கடற்கரை கோவிலை கட்டினது யார் அப்படின்னா ராஜசிம்மன். கைலாசநாதரை கோவில் கட்டினது ராஜசிம்மன் தான். வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினது 2ஆம் நந்திவர்மன். ராஜசிம்மனுக்கு மற்றொரு பெயர் இருக்கு, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிற்கால சோழ கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கோபுரங்கள் அப்படின்றதான் பிற்கால சோழ கட்டிடக்கலையின் சிறப்பம்சம். அடுத்து பாருங்க, பின்வரும் வரியில் எது நேர்முக வரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
செல்வ வரி அப்படின்றது தான் நேர்முக வரி, மற்ற எல்லாமே மறைமுக வரி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, பூமியின் கொள்ளளவில் மிக அதிக பகுதியாக 84% கவசம் உள்ளது. சரியா? சரிதான். அடுத்து பாருங்க, அடுத்த கூற்று, பூமியின் ஆரம்ன்றது 6371 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின், பூமியின் பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 71% நீர். சரிங்களா? அப்போ 4ல் 1 பங்கு தான் நிலம் இருக்குது, மீதி 3 பங்கு நீர் தான் இருக்குது. அதனால தான் நம்ம பூமியை வந்து நீர்க்கோள்னு சொல்கிறோம். அப்போ இந்த நீர் எல்லாமே பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்குதானா? கிடையாது, உப்பு நீராக இருக்குது. நல்ல நீருமே பெரும்பான்மையானது அண்டார்டிகா போன்ற பனி பிரதேசங்களில் உறைந்து காணப்படுது. அடுத்து பாருங்க, கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிலநடுக்கத்தினால் சுனாமி ஏற்படுது. சரிங்களா? கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படுது. நம்ம இந்தியாவில் சுனாமி ஏற்பட்டுச்சு 2004 சுனாமி ஏற்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஷின் விளிம்பில் ஏற்படுகிறது. சரிங்களா? தட்டுக்களுக்கு அருகில் தான் ஏற்படுது. அடுத்த கொஸ்டின், சியால் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா சிலிக்கான் மற்றும் அலுமினியம். சியால் அப்படின்னா சிலிக்கான் மற்றும் அலுமினியம். அடுத்த கொஸ்டின், டேஷ் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? பசிபிக் வலயம் அப்படின்றது பசிபிக் நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்கிறோம். பசிபிக் வலய பகுதி, பசிபிக் இருக்கு இல்லையா, பசிபிக் பெருங்கடலே, அந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எரிமலைகள் இருக்கும். அதனால் அந்த பசிபிக் வலய பகுதியை நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? சரிங்களா? சிஸ்மோஸ்கிராஃப் அப்படின்றது தான் நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவி. இது நிலநடுக்கத்துடைய செறிவை அளக்க பயன்படுவது எது அப்படின்னா ரிக்டர் அளவுகோல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு, மியாமி கடற்கரைன்னு சொல்கிறாங்க. சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள், உலகிலேயே 2வது நீண்ட கடற்கரைன்றது சென்னையில் இருக்குது, மெரினா கடற்கரை. இது சரியான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சரிதான். உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டினில் 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், படிச்சுக்கங்க. நமக்கு எக்ஸாமில் வந்து நேரடியாக கேட்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்கால அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிற்றாறு அப்படின்ற ஆற்றுக்கு குறுக்கால தான் அந்த குற்றால நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி என்பது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்றதா. நம்ம இந்தியாவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா? விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்றது ஆப்பிரிக்காவிலையும், நயகரா நீர்வீழ்ச்சின்றது வட அமெரிக்காவிலையும் இருக்குது. அடுத்த கொஸ்டின், உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா மே 21 அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம், ஜனவரி 11 மக்கள் தொகை தினம். இந்த மாதிரி தினங்கள்லாம் உங்களுக்கு 7th புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள பொலிவுறு நகரம் எத்தனைனா 12 நகரங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11. அடுத்த கொஸ்டின், பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் %% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 50% இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். அப்போ இந்த கூற்று வந்து சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. அப்போ சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஆகும். இதுவும் சரிதான், சமத்துவம் நீதி. இப்போ மிகப்பெரிய மக்களாட்சி, பல்வேறு வகையான மக்கள், பல்வேறு வகையான இனம், பல்வேறு வகையான மொழி, சரிங்களா, பல்வேறு பிரிவுகள், இயற்கை அமைப்பு பிரிவுகள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் இருக்காங்க. அப்போ சமத்துவன்றது அவசியம், நீதின்றதும் அவசியம். அப்போ நம்மளுடைய மக்களாட்சியின் தூண் என்னன்னா சமத்துவம் மற்றும் நீதி. சரிங்களா? புக்கில் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 7th புக்கில். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்குரிமை அளிக்கும் வயது எது? வாக்குரிமை வழங்கும் வயது 18. 18 வயசு பூர்த்தி அடைந்த எந்த ஒரு இந்திய குடிமகனும் வாக்குரிமை அளிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு அரசியல் கட்சி என்பது குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கணும்னா 100 உறுப்பினர்களை கொண்டிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு கட்சி 2 கட்சியாக இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. சரிங்களா? அப்போ பல கட்சி முறை அப்படின்றது தான் இந்தியாவில் காணப்படுது. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, 2 கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்தல் ஆணையத்துடைய தலைமையகம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஒரு கட்சி முறை எங்கே இருக்குது? சீனாவில் இருக்கு. சரிங்களா? பொருந்தாத இணையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். அப்போ பொறுத்துக இருக்கு, பொருந்தாத இணை இருக்கு, சரியான இணையை தேர்வு செய்ய இருக்கு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பொருந்தாத இணை, தென் அமெரிக்காவோட உயரமான சிகரம் தான் அகான் கக்குவா. சரிங்களா? ஆப்பிரிக்காவுடைய உயரமான சிகரம் தான் கிளிமஞ்சாரோ.
ஐரோப்பாவுடைய உயரமான சிகரம் அப்படின்றது எல்பிரஸ் சிகரம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மெக்கான்சி சிகரம் சொல்லுவேன். சரிங்களா, மெக்கான்சி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னது, வட அமெரிக்கா. ஆஸ்திரேலியாவோட உயரமான சிகரம்ன்றது காஸ்கிஸ்கோ சிகரம். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பயன்பாட்டின் வகைகளாவன. இப்போ பயன்பாடுன்னு சொல்லும்போது கால பயன்பாடு, வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு எல்லாமே பயன்பாட்டினுடைய வகைகள் தான். அப்போ இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின், உற்பத்தி அப்படின்னா என்ன? பயன்பாட்டை உருவாக்குவது. அடுத்த கொஸ்டின், தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அமைப்பாளர்களை தான் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான் உங்களுக்கு வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செஞ்சிருப்பார். பொருளாதாரத்துடைய தந்தையும் ஆடம் ஸ்மித் தான். சரிங்களா, நம்ம இன்றைய வகுப்பில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த 7ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பாடம் ரொம்ப முக்கியம், வளங்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்காக சரிங்களா நம்ம வந்து சுற்றுலா போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் நீர்வீழ்ச்சி அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி கடற்கரை, மெரினா கடற்கரையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய கடற்கரை இருக்குது. அது மலை வாழிடங்கள், இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை வாழிடங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க வந்து கேள்வியாக கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மலை வாழிடங்களுக்குலாம் சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா, கோத்தகிரி பைகாரா அப்படின்னா அந்த பச்சை மலை. சரிங்களா, அப்போ வந்து 70 குண்டூசி வளைவுகளை கொண்டது எது இப்படிலாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. கொல்லிமலை. இந்த மாதிரி ஒரு மலைக்கும் ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா, மலைகளின் இளவரசி என்று அழைக்கக்கூடியது, மலைகளின் ராணி என்று அழைக்கக்கூடியது, மலைகளின் ராணினா ஊட்டி, கொடைக்கானல்ன்றது இளவரசி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. அப்போ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும், புவியியலை பொறுத்த வரைக்கும் புவியோடைய உள்ளமைப்பு, பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம், சரிங்களா,